போன பதிவில் நம்ம திங்கள் சித்திரை பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த பதிவில் செவ்வாய் உத்திராடம் பற்றி பார்ப்போம். அசுரர்களை வென்ற அந்த ஒரு வெற்றி களிப்பில் வந்துட்டு இந்திரன் வந்து தன்னோட ஐராவதத்தில் வந்துட்டு ரொம்ப மெதப்பாக வந்துட்டு இருப்பாரு. ஸோ அப்போ வந்து அந்த வழியாக வந்த துர்வாசர் வந்து மகாலட்சுமி கிட்ட இருந்து அவருக்கு ஒரு மலர் மாலை கிடைச்சிருக்கும். அதை வந்து இந்திரன் வந்து இந்த மாதிரி வெற்றி பெற்றிருக்காருன்றது தெரிஞ்சு அவருக்கு வந்து போடணும்னு நினைப்பாரு, ஆசையாக போட வருவார். ஆனால் இவர் வந்து அந்த வெற்றி மோகத்தில் வந்துட்டு என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அவர் கொடுத்த அந்த மலர் மாலையை வாங்கி ரொம்ப அசால்ட்டாக வந்து அந்த மலர் மாலையை தூக்கி அந்த யானையோட மதத்து மேலே வந்து போட்டுருவார். ஸோ அப்போ அந்த யானை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாலையை வந்து தும்பிக்கையால் எடுத்து காலில் போட்டு மிதிச்சிடும். அதை பார்த்த துர்வாச முனிவர் வந்து ரொம்ப கோபமாயிடுவார். உன்னோட அகந்தையினால நீ இவ்வளோ ஆணவமாக இருக்க, இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு பெரிய சாபம் கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு சாபம் பெற்றதுனால அவர் தன்னோட செல்வம் பொருள் எல்லாத்தையும் இழந்து ரொம்ப கஷ்டப்படுவார், ரொம்ப வறுமையில் இருப்பார். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு வந்து செவ்வாய் உத்திராடம் கூடிய கூடா நாளில் தான் இந்த நிகழ்வும் நடந்திருக்கு. ஸோ இதுதான் அவங்களோட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ இதுவும் என்னுடைய இதெல்லாம் அனைத்தும் உண்மையிலே அதனால அருளாச்சு. ஓம் சிவாய.